பில்டர்ஸே நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் ஏன் கபிலன் இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறீங்கன்னா நம்ம ஆன் டைம் கொடுக்குறோம் அண்ட் என்னென்ன இருக்குன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுறீங்கன்ற ஸ்டாண்டில் தான் எடுக்கிறீங்க. வாட் இஃப் அது நடக்கலைன்னா ஸோ ஒரு மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட அவிட்டம் ஹோம்ஸ்ன்றவங்க வந்து ஆன் டைம் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ப்ராஜெக்ட் இடம் எனக்கு சேலஞ்ச் இது நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு கால் பண்ணி. பட் எனக்கு அப்போது நம்மளோட டீம் மேலே இருந்த ஹோப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவ்வளோ பண்ணியிருக்கோம். லைக் சதர்ன் ரயில்வேஸோட தின்னஸ்ட் சப்வே ஸ்லாப் பண்ண அவிட்டம் ஹோம்ஸ்னால இது வந்து பீஸ் ஆஃப் கேக் தான் என்ன கேட்டால். ஸோ நான் வச்ச ட்ரஸ்ட், நம்ம எம்டி சார் வச்ச ட்ரஸ்ட்டை நம்ம எக்ஸிக்யூஷன் ப்ரொடக்ஷன் டீமான இன்ஜினியர்ஸும் சரி அண்ட் நம்ம லேபர்ஸும் சரி சூப்பராக பூர்த்தி பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு அதனால தான் அவிட்டம் நாயன்மார் சீரீஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்சோட பார்ட் 50ல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த 50 வாரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட பூமி பூஜையிலேருந்து அப்ரூவல் ப்ராசஸ்லேருந்து எங்கே போர் போட்டிருக்கோம், எவ்வளோ போர் போட்டிருக்கோம், வாட்டரோட டெஸ்ட் சாம்பிள்ஸு, ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், எல்லாமே எண்ட் டு எண்ட் ஒன்று விடாமல் எங்களால் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நான் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ப்ளஸ் ரூஃப் கான்க்ரீட் போடும்போது அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, கரெக்டாக அட்டைன் ஆச்சா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டெவலப்பர் சைட்லேருந்து நான் ப்ரொடக்ஷன்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் கன்சியூமரான உங்களுக்கு, எண்ட் யூஸரான உங்களுக்கு நான் காமிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கேன். அண்ட் அதில் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி நிறைய பேர் புக்கிங்கும் பண்ணியிருக்கீங்க. லைக் நான் ஆக்சுவலாக எல்லாருனேமோ சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் வீடியோ டோட்டலாக டிவியேட் ஆகிட்டு அந்த பக்கம் போய்டுன்ற ரீசன்னால எல்லாருக்கும் ஒரே வார்த்தையாக நான் என் சார்பாக ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த நாயன்மார் சீரீஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா என்னன்றதை ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்குறேன். அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு இன்ட்ரடக்ஷனுமே நான் இப்போ சொல்லிடுறேன். ப்ராப்ளி ஒரு 2 years பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்னாலே ஒரு ரொம்ப ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர்னாலே ஏமாத்துறவங்க தான். அங்கே காசு போட்டால் ரிட்டர்ன் வெளியே வராது, புக் பண்ணால் வீடு எப்போ கிடைக்கும்னு நமக்கு தெரியாது, ஏன் அந்த டெவலப்பருக்கே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷனில் போயிட்டு இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம ஒரு நிம்மதியாக நம்ம வீட்டில் நைட்டு தூங்கவே முடியுமே. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு கிளாரிட்டின்றது இருந்தது. லைக் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அந்த எண்ட் யூஸருக்கு ஒரு கிளாரிட்டின்றது என்னது, நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன வரப்போகுதுன்றது. பட் அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரை அந்த கிளாரிட்டின்றதே இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம எம்டி சார் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எம்டி சார் என்ன சொன்னார்னா, ஓகே நம்ம டேக் இட் ஃபார்வர்ட், எனக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன இருக்கோ அப்படியே இருக்கிற மாதிரியே போடுங்க, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை முன்வாரம் சொல்லுங்கள், அதே மாதிரி தான் அடுத்த வாரம் நடக்க போகுது. ஒருவேளை அடுத்த வாரம் அதை பண்ண முடியலன்னா அடுத்த வாரம் அதை என்னென்னு சொல்லிவிடுங்க, இந்த ரீசன்ஸ்னால தான் ஆகலைன்றதை. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இன்ச் பை இன்ச் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் எப்போ முடிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட பொசிஷன் வரைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்போ நீங்கள் அவிட்டம் ஹோம்ஸில் அப்பார்ட்மெண்ட் வாங்கலைன்றது செகண்டரி. ஒரு எண்ட் யூஸராக உங்களுக்கு வந்து இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கடைசியாக ஒரு 80 பார்ட் இருக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த 80 பார்ட் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, எந்த ஸ்டேஜில் புக் பண்ணால் நமக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2வது ரூஃப் போடும்போது நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அது 6வது ரூஃப் முடிச்சு ஃபுல்லாக பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு எலிவேஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக உங்களுக்கு எப்போ கிடைக்கும்ன்ற ஒரு டைம் லைன்ன்றது நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்வியஸாக நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டுற போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் வந்து ப்ராஜெக்ட்ன்றது இருக்குது. ஸோ ஓகே நம்ம புக் பண்ணுற அப்பார்ட்மெண்ட்டும் இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகே இப்போது பர்சன் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நீங்கள் மந்த்தை மைனஸ் பண்ணிங்கன்னா ஓகே நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக அதுக்கு தயாராகிப்பீங்க. ஸோ இந்த ஒரு சோல் ரீசன் வச்சு தான் நம்ம இந்த நாயன்மார் சீரீஸ்ன்றதே நம்ம ஆரம்பித்தோமே. ஸோ இன்னைக்கு நம்ம சீரீஸோட 50வது வீடியோவில் நம்ம இருக்கோம். அண்ட் இப்போ நான் கண்ணப்பர் பிளாக்கோட டெரஸில் நான் இருக்கேன். அண்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து 50வது வீடியோ வந்து நம்ம கண்ணப்பர் பிளாக்கில் டெரஸில் உட்காந்து பின்னாடி வியூ பாருங்களேன், ஒரு சன் ரைஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டே இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துட்டு பேசலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். ஏன்னா லைக் இங்கே தான் உங்களுக்கு கம்யூனிட்டிஸ்ன்றது வரப்போகுது. ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் டேங்க்ன்றது கொடுத்துருக்கோம். 2 ஓவர் டேங்க்லேயும் நம்ம ஒரு அம்யூனிட்டின்றது கொடுத்துருக்கோம். இந்த ஓவர் டேங்க்கும் நம்ம டைரெக்டாக வரதுக்கு ஒரு லிஃப்ட்ன்றது ப்ரொவிஷன் டெரஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம்.
இந்த லிஃப்ட் ப்ரொவிஷன் சில்ட், அதாவது கார் பார்க்கிங்லேருந்து டெரஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது லிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து டெரஸ் வரைக்கும் இருக்குது. நான் ஆக்சுவலி எப்படி பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்ல நீங்கள் வரீங்கன்னா இண்டோர் பிளே ஏரியா, அதாவது நம்ம இந்த செஸ் விளாட்றதா இருக்கட்டும், இல்லை 8 பால் பூல் விளாட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு பிளாக் நீங்கள் டெரஸ் போகிறீங்கனாலே அங்கே வந்து ஜிம் சம்மந்தமானது மட்டும் இருக்கட்டும்ன்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே மார்னிங் ஒரு லேசராக உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ரூஃப்டாப் ஸ்விங் போட்டுட்டு ஒரு யோகா ஹெட் போட்டுட்டு, சரி ஓகே பசங்களுக்கு போர் அடிக்குதுன்னா அவங்க வந்து இங்கே இண்டோர் பிளே ஏரியாவில் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பிளான் பண்ணி தான் நான் கண்ணப்பர் பிளாக் பொறுத்தவரை இந்த பிளாக்ல ரெண்டுமே வந்து இண்டோர் பிளே ஏரியா நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் பக்கத்தில் மாணிக்கவாசகர் பொறுத்தவரை 2 அம்யூனிட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராபப்ளி ஒரு ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே கார்டியோ ஜிம் கொடுத்துருவோம். இன்னொரு டேங்க் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ட்ரைனிங் ஜிம்ன்றது கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கண்ணப்பர் மேலே வரீங்கனாலே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் வர மாதிரி, லைக் ஒன்று கேம்ஸ் எதனா விளையாடலாம், இல்லைனா இந்த சன்ரைஸை பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு தீமில் இருக்கும். நீங்கள் மாணிக்கவாசகர் போய் டெரஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஓகே அங்கே அந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம், அந்த ஒரு செட்டப் கொண்டு வரலான்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்சோ இப்போது நான் வந்து ஒரு வீட்டில் இருக்கேன், நம்ம கேமராமேன் வந்து பக்கத்து வீட்டில் இருக்காரு. இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 feet செட்பேக்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் தனித்தன்மையான விஷயம். 0% வால் ஷேரிங்ன்ற கான்செப்டில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டே நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 4 feet கேப்ன்றது இருக்குது. அண்ட் தாம்பரம் சிட்டி லிமிட் பொறுத்தவரை இந்த டைப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி இதுதான். ஆப்வியஸாக இதுதான் லாஸ்ட்டாக கூட இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருவாங்களேன். ஸோ இந்த அவிட்டம் நாயன்மார் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்துடுவோம். நார்மலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தோன்னா பின்னாடி இவ்வளோ பெரிய மலை அண்ட் தாம்பரம்னு சொல்கிறான், அது ரியல் எஸ்டேட் டெவலப்பரு. கண்டிப்பாக தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். இது ரீல் தாம்பரமாக தான் இருக்கும், நமக்கு படப்பக்கிட்ட இருக்கும். அந்த பயம் தேவை கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்றது நம்ம கண்ணப்பரோட டெரஸ்ல இருந்தே நம்ம பார்த்துடுவோம். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஹைவே ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பிறகு தான் தாம்பரம் சோமங்கலம் ஹைவே ரோட். இந்த ஹைவே ரோடு ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்ல தான் அவிட்டம் நாயன்மார்ன்றது லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்டாக 1.9 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் நமக்கு ஜிஎஸ்டி ரோடோட ஆக்சஸும் இருக்குது. ஒரே ரோடு தான் நமக்கு. ப்ளஸ் 2 கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ரோடுன்றது இருக்குது. ஜிஎஸ்டி ரோடு அண்ட் தென் ப்ரொபோஸ்டு மெட்ரோ அண்ட் தென் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே 2 கிலோமீட்டரில் வந்துடும். அண்ட் 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மார்க்கெட்ன்றது வந்துடும். ஸோ தாம்பரம் மார்க்கெட்டோட தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயம்பேடும் அண்ட் தென் டி நகரம் ஒரு கிளப் பண்ண மாதிரியான ஒரு மார்க்கெட் தான் நமக்கு தாம்பரம் மார்க்கெட் பொறுத்தவரை. ஆல்சோ இப்போ நீங்கள் அட் ப்ரெசென்ட் மெட்ரோ ஒர்க்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க பூந்தமல்லி சைடு அண்ட் தென் நம்ம கத்திப்பராலேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு நீங்கள் போகும்போது வெஸ்ட் பார்ட் ஆஃப் சென்னையில் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 4 years பேக் அங்கே என்ன ப்ரைஸ் இருந்தது, மெட்ரோவோட சேல்ஸ் ஏற 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 என்ன ப்ரைஸ் இருக்குன்றத நீங்களே இப்போது கண் கூட பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் சவுத் சைட் ஆஃப் சென்னைன்றது ஆல்ரெடி ஒரு டெவலப்டான ஏரியா தான். ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஒன்ஸ் அந்த சைட் நீங்கள் மெட்ரோ ஒர்க் முடிஞ்ச பிறகு ஜஸ்ட் இமேஜின், இந்த பக்கம் நீங்கள் மெட்ரோக்கான ஒர்க் வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அண்ட் கூடிசி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு மெட்ரோலேருந்து இருக்க நியரஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி இன் தாம்பரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நாயன்மார் மட்டும்தான். ஆல்சோ ரெகுலராக மெட்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ இந்த ஒரு கஷ்டன்றது இருக்கும். ஸோ நான் வந்து பேசிக்கலி ஐம் லாயர், ஆல்சோ சிவில் இன்ஜினியர். நான் வந்து ஹைகோர்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் சம்டைம்ஸ் தூங்கிட்டேன்னு வைங்களேன், கார் பார்க்கிங் கிடைக்காதுங்க, சரி பைக் பார்க்கிங் கிடைக்காதுங்க மெட்ரோவில். அந்த ஒரு பிரச்சனை வந்து இங்கே கிடையாது. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வாசலில் தான் நமக்கு பஸ் ஸ்டாப்பே இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு கிளம்பும்போது பஸ்ஸில் ஏற போகிறீங்க, கரெக்டாக 3வது ஸ்டாப் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்லேயே விட்டுவிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங்கில் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் லைக் நீங்கள் வந்த உடனே அடுத்த நாளே உங்களுக்கு மெட்ரோ வந்துவிடும் அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக டைம் ஆகும். ஒரு இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 to 5 years கண்டிப்பாக ஆகும். பட் கண்டிப்பாக மெட்ரோன்றது வரதான் போகுது. ஏன்னா அதனால தான் அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி திங்க் பண்ணி தான் உங்களுக்கு கோயம்பேடில் இருக்க பஸ் ஸ்டாண்டை தூக்கிட்டு போய் கிளாம்பாக்கம்ல வச்சாங்க. ஸோ ப்ராபப்ளி கவர்மெண்ட்டோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, ஓகே பிரதான மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா, அதையும் ஏர்போர்ட்டையும் சிட்டியும் கனெக்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட ஃபோர்காஸ்ட் திங்கிங்காகவும் இருக்கும். அதற்கான ஒர்க் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 2 to 3 yearsல உங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் எப்படி க்ரோ ஆக போகுதுன்னு, லைக் நீங்கள் வெஸ்ட் தாம்பரம் இருக்குது பார்த்தீங்களா, சரி வெஸ்ட் சென்னை இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரியும். ஏன்னா ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆக போகுது ரியல் எஸ்டேட்டில். ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அதே தான் இன்னொரு இடத்துலையுமே நடக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம லொக்கேஷன் பற்றியோட சிறப்பம்சம்.
அண்ட் இப்போ நான் இந்த லொக்கேஷன் சொல்லும் போது உங்களுக்கு இன்னொரு பயம்ன்றது வரும், ஃப்ளட்டு. அது என்னன்றதை நான் கீழே போய் சொல்கிறேன். எனக்கு பின்னாடி மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன ரீசன்னா நம்ம ப்ராஜெக்டோட வாசல் தான் இந்த லொக்காலிட்டியோட பஸ் ஸ்டாண்டே. ஸோ இங்கே நீங்கள் ஏறினீங்கன்னா 3வது ஸ்டாப் நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ கரெக்டாக ஒரு 1.9 கிலோமீட்டரில் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். நான் 3வது வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே நான் சொன்ன ஃப்ளட் ப்ரூஃப்கான கேரண்டியுமே நம்ம இங்கே கொடுக்குறோம். ரீசன் பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க. ஒன்று, மீன் சி லெவலை விட நம்மளோட ப்ராஜெக்ட் நல்ல எலிவேட்டட் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் தித்வா புயலாக இருக்கட்டும். ஸோ தித்வா புயல் அப்போவுமே நம்ம எல்லா டே டு டே ஜிபிஎஸ் ஃபோட்டோஸ் அண்ட் ஜிபிஎஸ் வீடியோஸ்ன்றது நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த வர்தா புயலாக இருக்கட்டும், இல்லை 2016 வந்து இந்த மேசிவ் ஃப்ளட்டாக இருக்கட்டும், எந்த ஃப்ளட் டைம்லையுமே நம்ம ப்ராஜெக்ட்ன்றது அஃபெக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணுன்ற பட்சத்தில் கடந்த 100 வருஷத்தில் எதனா ஒரு ஃப்ளட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு யாருன்னா ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா 1 crore ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போகிற லோக்கல் எக்ஸ்போஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஸ் வர. அண்ட் சவுண்ட் வருது பாருங்கள், நிற்குதா? ஸோ பஸ் ஸ்டாண்டோட வாசலில் தான் நம்ம ப்ராஜெக்டே இருக்குது. ஸோ எஸ், இந்த 1 crore சேலஞ்ச் பற்றி சொல்கிறேன். எல்லா எக்ஸ்போஸ்லேயும் சரி, அண்ட் தென் நியூஸ் பேப்பர்லேயும் சரி, விஜய் டிவி, சன் டிவின்னு டெலிவிஷன்ஸ்லையுமே சரி, நம்ம இந்த 1 crore சேலஞ்சை ஓப்பனாகவே நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்குமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை எந்த ஃபட்லையும் அஃபெக்டும் ஆகலை, அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ப்ராஜெக்டுள்ளே போயிடுவோம். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம இந்த ப்ராஜெக்டோட லொக்காலிட்டி அண்ட் ஏன் வாங்கணுன்றதை பார்த்துட்டு தான் இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம போயிடுவோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் லேண்ட் எக்ஸ்டென்ட்ன்றது 1.6 ஏக்கர் லேண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது நம்ம 2 ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து வெறும் 3 BHK இருக்க மாதிரி மாணிக்கவாசகர் அண்ட் தென் கண்ணப்பர். ஸோ எனக்கு ரைட்டில் இருக்க 2 பிளாக் வந்து இவர் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட், எனக்கு லெஃப்ட்டில் இருக்க திருநாவுக்கரசர் இவர் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட். ஸோ திருநாவுக்கரசர் பொறுத்துக்கு நம்ம ஒரு 65 யூனிட்ஸ்ன்றது கொடுக்குறோம். இங்கே நமக்கு 2 BHKவும் இருக்குது, 3 BHKவும் இருக்குது. 3 BHK வால் ஷேரிங்கோடவும் இருக்குது, வால் ஷேரிங் இல்லாமலும் இருக்குது. அதேமாதிரி நமக்கு 2 BHK வந்து வால் ஷேரிங் இல்லாமலும் இருக்குது. ஸோ மிக்சடாக இருக்கிற கம்யூனிட்டி தான் நம்ம திருநாவுக்கரசர் பொறுத்த வரைக்கும். ஸோ திருநாவுக்கரசர் யார் சூஸ் பண்ணலான்னா, கபிலன் எனக்கு வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கம்யூனிட்டியில் இருக்கணும், எனக்கு நிறைய பேர் இருந்தால் எனக்கு செட் ஆகாது, அதே மாதிரி எசென்ஷியல் அம்யூனிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் திருநாவுக்கரசர் தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் இல்லை கபிலன் எனக்கு ஒரு 100 யூனிட் மேலே இருக்கணும், அம்யூனிட்டிஸும் கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த மாணிக்கவாசகர் அண்ட் கண்ணப்பர் பிளாக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மாணிக்கவாசகர் அண்ட் கண்ணப்பர் பிளாக் பொறுத்தவரை எல்லாமே 3 BHKங்க, ஒன்று விடாமல் எல்லாமே 3 BHK. நீங்கள் எல்லாமே 0% வால் ஷேரிங்கில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் வாங்கலேன் அந்த தெரியும். ஸோ இவர் ஒரு வீடுங்களா, இந்த வீடுக்கு ரோட் ஃபேஸிங்கில் நமக்கு ஸ்டேட் ஹைவே, அப்படி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 feet கேப்ன்றது இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வீடு, அதுக்கடுத்து அகைன் உங்களுக்கு இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப்ன்றது. ஸோ வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு பிளாக்குக்கும் திருநாவுக்கரசர் பிளாக்குக்கும் மாணிக்கவாசகர் பிளாக்குக்கும் 30 feet கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாருங்க. ஸோ இந்த பிளாக்குக்கும் அந்த பிளாக்குக்கும் இருக்க கேப்பு ஆல்மோஸ்ட் ஒரு ரோட். இந்த 2 பிளாக்கும் 30 feet டிஃப்ரென்ஸ்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஹைவே பக்கத்தில் இருக்க ஒரு ஆன் ரோடில் இருக்க ஃபீலே இருக்காது, நல்ல ஒரு காமாக இருக்கும். அண்ட் தென் இந்த லேண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ப்ராப்பர்ட்டி. டைமண்ட் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, உங்களுக்கு 3 சைடுமே ரோட்ஸ்ன்றது இருக்கும், ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டின்றது இருக்கும். ஸோ நம்ம ஆன் ரோடில் இருக்கிறது ஸ்டேட் ஹைவே, அந்த பக்கம் இருக்கிறது ஒரு 30 feet ரோடு, அந்த பக்கம் இருக்கிறது மவுண்டன் பக்கத்தில் ஒரு ரோடு, பின்னாடி மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது இருக்குது. இது சார்ட் ஆயிடுச்சுங்களா. இப்போ அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 25+ அம்யூனிட்டிஸ்ன்றது கொடுத்துருக்கோம். மாணிக்கவாசகர் அண்ட் கண்ணப்பர் வந்து நம்ம கண்ணப்பர் பக்கத்தில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருக்கோம். அது என்னன்றது அங்கே போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம திருநாவுக்கரசரில் என்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்த்துருவோம். திருநாவுக்கரசர் பிளாக் பொறுத்தவரை 6ல் 5 ரூஃப் கான்கிரீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. 5 ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அடுத்த ரூஃப் கான்கிரீட் வந்து நெக்ஸ்ட் மந்த் மிட்டில் தான் அடுத்த ரூஃப் கான்கிரீட்ன்றது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த திருநாவுக்கரசர் பிளாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 BHK வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை நம்மளே மேலே போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம திருநாவுக்கரசரோட ஸ்டில் ஃப்ளோரில் இருக்கோம். ஸ்டில் ஃப்ளோர் பொறுத்தவரை நம்ம ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்ன்றது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கு தனித்தனி EV சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். அது அவங்களோட மீட்டர் பாக்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் EV வண்டி வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ரீடிங்ன்றது உங்களோட மீட்டருக்குன்றது தெரிஞ்சிடும். ஆல்சோ இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது
ஒரு ஸ்ட்ரெச்சர் சைஸ் இல்லை லிஃப்ட். இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃப் டாப் வரைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருக்கீங்களோ ரூஃப் டாப் வர ரீச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பிளாக்குக்கு 2 லிஃப்ட்ன்றது கொடுத்துருக்கோம். அதே தான் 3 பிளாக்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இவன் மேலே அந்த 2 BHK எப்படி ரெடி பண்ணிருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. 981 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK 2 டைல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடுன்றது அமைஞ்சிருக்கு. இப்போ நான் நிற்கிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இவருமே டீக்குட் தான். ஆனால் இந்த டோருமே பார்த்தீங்கன்னா இவருமே டீக்குட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீக்குட்டை நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம் அண்ட் நம்ம சைட்டில் அது எப்படி செய்கிறோன்ற முதற்கொண்டு எல்லாமே அந்த ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து எக்ஸிக்யூஷன் வர நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். பட் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வரீங்கன்னா நீங்களே கூட பார்க்கலாம், லைக் எந்த மெயின் டோர் வந்து உங்கள் வீட்டுக்கு போட போகிறாங்கன்றத. சூப்பராக இல்லை? ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஆக்சுவலாக இப்போ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ தான் டைல்ஸ் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்க்கும்போது இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டட் ஃபீல்ன்றது கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட் வீக் அப்டேட் பார்த்துருக்கும் போது நமக்கு டாய்லெட்டுக்கு மட்டும்தான் டைல்ஸ்ன்றது போட்டு முடிச்சிருந்தோம். அண்டு திஸ் வீக் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பொறுத்தவரை ஓவர். அண்ட் அடுத்த வாரம் நம்ம வரும்போது எலக்ட்ரிக்கல் லைன்ஸும் நம்ம எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் முடிஞ்சிட்ருக்கோம். பால்கனி தான் அழகே வாங்க. ஆக்சுவலாக இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0% வால் ஷேரிங்கில் இல்லாத ஒரு 2 BHK. ஆனால் இதுவே எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த பக்கமும் ஒரு செட் பேக் இருக்குது அண்ட் அந்த பக்கமும் ஒரு ரோடுன்றதும் இருக்குது. நீங்கள் அந்த சைடு இருக்க நீங்கள் 2 BHK வாங்கினாலும் வெளிச்சமாக தான் இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா அதுவுமே 30 feet ரோடு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட சிறப்பம்சம் என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்டுமே நமக்கு ஒரு ரோட் ஃபேஸிங்கில் வரக்கூடிய அதே வெளிச்சம் தான் உங்களுக்கு எல்லா வீட்லையுமே வரும். ஏன்னா பாருங்களேன், அந்த பக்கம் ரோடுன்றது இருக்கா, இந்த இடத்துல இந்த அளவுக்கு செட் பேக்குன்றது இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அந்த ரூமும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், இந்த ரூமும் 2 ரூமும் வெளிச்சமாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு பால்கனியும் பெருசாக இருக்கிறதால ஆல்மோஸ்ட் மொத்த வீடுமே நமக்கு வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ திருநாவுக்கரசர் முடிஞ்சாச்சு. மாணிக்கவாசகர் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மாணிக்கவாசகரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். எனக்கு லெஃப்டில் இருக்க பிளாக் பேர் மாணிக்கவாசகர். இவரை பொறுத்த வரைக்கும் 6 ரூஃப் கான்கிரீட் கம்ப்ளீட் ஆயாச்சு. அண்ட் மேலே வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன அதே ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. டேங்குக்கான ஷட்டரிங்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அண்ட் பிளாக் ஒர்க் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு, செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு, தேர்ட் ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் மிட்ல நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநாவுக்கரசர் பார்த்தீங்களா, திருநாவுக்கரசரில் 6க்கு 6 ரூஃப் கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுற பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளாக் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எலிவேஷனோட ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அப்படியே வாங்கலாம் நம்ம கண்ணப்பர் பார்த்துருவோம். நம்ம சொன்ன அந்த எலிவேஷன் ஒர்க் அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சபதின்றவங்க. ஸோ நம்ம எலிவேஷனில் எப்படி காமிச்சிருக்கோமோ அதே மாதிரியான ஒர்க்குன்றது மேலேருந்து கீழே பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 6க்கு 6 ரூஃப் கான்கிரீட் கம்ப்ளீட் ஆயாச்சு, மேலே டேங்க்கான ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்ம ஓப்பனிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் லிஃப்ட்டுமே ஒன்று ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷனலாக கொண்டு வந்தாச்சு. பிளாஸ்டரிங் பொறுத்தவரை மவுண்டன் ஃபேஸிங்கில் உங்களுக்கு 80% மேலே பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த பக்கம் நமக்கு 50% மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் பிளாஸ்டரிங் முடிச்சுட்டு கியூரிங் முடிச்சுட்டு ஒயிட் வாஷும் பண்ணிவிட்டு எலிவேஷன் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த எலிவேஷன் ஒர்க்குன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வந்தது, அங்கே மேலே நம்ம அந்த ஒர்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்ஸு, அந்த கீ ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதை நம்மளே மோல்டிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை இங்கே பார்த்துடலாம் அங்கே. ஸோ இப்போ நம்ம அந்த கீ ஸ்டோன் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த கீ ஸ்டோன்னு சொன்னது. சரி கனம் இருக்குது. ஸோ இந்த கீ ஸ்டோனுன்றது தான் நம்ம மேலே அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படின்னு எலிவேஷனில் வந்திருக்க மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே அதுக்கு மேலே போட வேண்டிய கீ ஸ்டோன்ஸ் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்ஸ் அந்த சபதி ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் பிளேஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் வாங்கலை, நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட் வந்து சைட்லேயே செய்கிறோன்னு. இந்த எல்லாமே நமக்கு சைட்டில் செஞ்சது தான். நமக்கு இந்த இடத்துலேயே உட்காந்து ஆச்சாரின்றவங்க நமக்கு செய்வாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பெட்ரூம்க்கான ஃப்ரேம்ஸு. அதுவும் அங்கே இருக்கிறது வந்து மெயின் டோருக்கான ஃப்ரேம். அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் வாசகாலோட டோர். இதுக்கடுத்து இதெல்லாம் ப்ராப்பராக வார்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்துன்னு போய் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்கு. இப்போ அடுத்து நம்ம கண்ணப்பர் பிளாக்கில் என்ன நடந்துகிட்ருக்கு, அண்ட் கண்ணப்பர்லேயும் ஒரு 3 BHKன்றது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவரையும் போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம கண்ணப்பர் பிளாக்கோட கார் பார்க்கிங்கில் இருக்கோம். ஸோ பேசிக்கலி இந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு என் ப்ராடக்டாக ஒரு கார் பார்க்கிங் எப்படி வரும்ன்றதை நம்ம காமிச்சிருக்கோம். அண்ட் எனக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டுக்கான ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு பாருங்கள். டைல்ஸ் ஒட்டியாச்சு. இன்னும் கமிஷனிங் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா ப்ராபப்ளி அடுத்த பாட்டில் அதுக்கு அடுத்த பாட்டில் வந்து நம்ம லிஃப்ட்லேயே நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பார்த்துடலாம். எல்லா பிளாக்கும் 2 லிஃப்ட் கொடுத்துருக்கோம். 2 லிஃப்ட்டுமே டெரஸ் இருக்குமே நமக்கு ஆக்சஸ்ன்றது இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்குமே தனித்தனி EV சார்ஜிங் பாயிண்ட்டுன்னு. ஸோ இதுதான்
ஸோ இந்த EV சார்ஜிங் பாயிண்ட் கனெக்ஷன்ன்றது உங்களோட தனித்தனியான டிபிக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செலவாகுதுன்றது நீங்களே பில் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அங்கே அடுத்து நம்ம கண்ணப்பர் பிளாக்ல ஒரு 3 BHKன்றது ரெடி பண்ணியிருக்கோம். அதை போயிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் கீழே சொன்னேன் பார்த்தீங்களா 0% வால் ஷேரிங் 0% வால் ஷேரிங்னு. இப்போ நான் நிற்கிறது 0% வால் ஷேரிங்னா இது ஒரு வீடு, இது இன்னொரு வீடு, 2 வீடுக்கு நடுவில் நம்ம 4 feet கேப்ன்றது கொடுத்துருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைவசிக்கு 2 விஷயன்றது நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு ரைட்டில் அது ஒரு விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் இந்த விண்டோக்கு ஆப்போசிட்டில் செவரு தான் இருக்கும், ஆல்டர்னேட்டாக தான் விண்டோ இருக்கும். ஸோ இதை நான் என்னன்றதை உள்ளே போய் நான் காத்துறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அங்கே. ஸோ இப்போது என்னோடய ஹைட் வந்து 5 feet 11 inches. ஸோ இப்போ நான் 1 arm டிஸ்டன்ஸில் நிற்கிறேன் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 5 feet. ஸோ நம்ம 5 feetன்றது பேசேஜ்ன்றது கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. அண்ட் தென் அப்படியே வந்தீங்கன்னா எனக்கு லெஃப்டில் முதல் வீடு இருக்குது, ஆப்போசிட்டில் செவரு தான் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் ரைட் வந்தீங்கன்னா தான் இன்னொரு வீடே இருக்குது. ஸோ ஒரு வீட்டோட மெயின் டோரும் இன்னொரு வீட்டோட மெயின் டோரும் எதிரில் கிடையாது. இப்போ நம்ம இந்த 3 BHK பார்த்துடுவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டோர் கேமரான்றது கொடுத்துருக்கோம். இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து தெரிஞ்ச வெளில யார் இருக்கா இல்லைன்றதை அங்கே உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இங்கே ஒரு 4 ஸ்பேஸ்ன்றது இருக்குது. அண்ட் டோர் லாக் பொறுத்த வரைக்கும் கோத்ரேஜ் பிராண்டில் டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்ட் போடுறோம் பாருங்கள். ஸோ இல்லை கபிலன் எனக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கன்வென்ஷனல் லாக்கும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். இப்போ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 1328 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க 3 BHK 3 toilet தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 BHK பொறுத்த வரைக்கும் நமக்கு டுவர்ட்ஸ் நார்த் ஃபேஸிங் 3 BHKவாக இருக்குது. நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்பேஸை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் பர் வாஸ்து, இந்த வீடு மட்டும் கிடையாது, எல்லா யூனிட்டுமே நம்ம ஆஸ் பர் வாஸ்து தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே நிற்கிறேன், கரெக்டாக சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் கிச்சன்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போய்ட்டு எனக்கு ரைட்டில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ 3 பெட்ரூமே நம்ம பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டோட தான் நம்ம கொடுத்துருக்கோம். நான் வெளில சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ப்ரைவசிக்காக, இது வாங்கலேன். ஸோ கொசு வலையோடு இருக்க ஒரு விண்டோன்றது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் இங்கேருந்து பார்த்தா நமக்கு வால் தான் தெரியுது. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க ஆப்போசிட்டில் வால் தான் தெரியும். ஏன்னா நம்ம விண்டோன்றது ஆல்டர்னேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் நிற்கிறது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ எல்லா ரூம்ஸோட டைமென்ஷன்ஸ் அண்ட் எல்லா வீட்டோட டைமென்ஷன்ஸ், எல்லா வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்தவரை நீங்கள் ப்ரௌசரோட டவுன்லோட் லிங்க்ன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை இங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டாய்லெட் பொறுத்தவரைக்கும் நம்ம சங்கன் டைப்பில் கொடுத்துருக்கோம். டாய்லெட்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பேரியர் பிராண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் சுவிச்சஸ் எல்லாமே நம்ம நார்வுட் பிராண்டை நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் பெட்ரூம் போவோம். செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பெட்ரூம் டோர் ஃப்ரேம்ஸுமே நம்ம டீக்குட்டில் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் பெட்ரூம் டோர் பொறுத்தவரை நம்ம ஃப்ளஷ் டோர்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். அகைன் செகண்ட் பெட்ரூம் நமக்கு அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம். அட்டாச் டாய்லெட் பொறுத்தவரை நம்ம WPVC மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வால் மட்டும்தான் தெரியும். அண்ட் கொசு நெட்டோட சேர்ந்த நம்ம UPVC விண்டோன்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இன்டீரியர்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். மற்றபடி நம்மளோட காஸ்ட் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த காஸ்ட்டில் நமக்கு வீடு ப்ளஸ் மேலே லாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம காங்கிரீட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ தேர்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ கிச்சன் நல்லா ஒரு வாஸ்டான பெரிய கிச்சன், 10க்கு 11 சைஸ்க்கு இருக்கிற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பொறுத்தவரைக்கும் நம்ம எல் சைஸ் மேடையில் கிரானைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் எனக்கு லெஃப்ட்டில் நார்மலாக எல்லாருமே SSL தான் கொடுப்பாங்க, நம்ம வந்து குவாட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். அகைன் குவாட்ஸ் பிடிச்சவங்க குவாட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு SS தான் வேணுன்றவங்க SS போட்டுக்கலாம். நம்ம அதுவே நம்ம ஆப்ஷனை நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த பெஸ்ட் வியூ. எனக்கு நீங்கள் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, ஒரு கிச்சனில் இருந்து இந்த வியூவை பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே ஸ்கஃபோல்டிங்லாம் இருக்குது. ஒன்ஸ் ஸ்கஃபோல்ட் ரிமூவ் பண்ண பிறகு இந்த இடத்துல ஸோ ஆப்வியஸாக ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி நமக்கு சமையல் மேடைன்றது இருக்கும். ஸோ இங்கே நம்ம சமையல் மேடை வச்சுட்டா எங்கேயாவது மவுண்டன் வியூ பாருங்களேன். ஸோ இதே மவுண்டன் வியூவோட ஒரு பெட்ரூமும் இருக்குது, நமக்கு ஒரு பால்கனியுமே இருக்குது. ஃபஸ்ட் பால்கனியை பார்த்துடுவோம். ஸோ பால்கனி பொறுத்தவரை நம்ம அகைன் 3 டோர் பால்கனி, மஸ்கிட்டோ நெட்டோடு இருக்க டோர்ஸ் தான் இங்கே நம்ம ஸ்லைடிங் விண்டோஸை நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் பால்கனி சைஸ் பொறுத்தவரை 10 அடிக்கு 5 அடி, நல்லா பாருங்கள் 5 ஃபீட்டுன்றது இருக்குது. அண்ட் இங்கேருந்து வியூ பாருங்களேன், சூப்பராக இல்லை? ஆக்சுவலாக நம்ம மார்னிங் நம்ம ஷூட் பண்ணும்போது சன்ரைஸ் இப்போது நல்லா 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்த வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்காதது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் நான் பர்சனலாக இந்த இடத்த வாஷிங் மிஷின் கண்டிப்பாக வைக்கவே மாட்டேன். ஏன்னா
நான் இன்னொரு சர்வீஸ் பால்கனி கொடுத்துருக்கேன், அங்கே நான் பர்சனலாக வச்சுப்பேன். பட் இல்லை எனக்கு இங்கேயே நான் வச்சுக்கன்னு நினைக்கிறவங்க அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுனாலும் இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம காய போடுறதுக்கு நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்த ஃபுல்லாகவே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டேஷன் மாதிரி ஒரு லேசர் பிளேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்க அந்த தேர்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். ஸோ தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டோடையும் கொடுக்குறோம். அண்ட் தென் நமக்கு அட்டாச்சாக நம்ம சர்வீஸ் பால்கனியும் கொடுக்குறோம். ஸோ இந்த சர்வீஸ் பால்கனியில் தான் நீங்கள் நான் பர்சனலாக இருந்தால் இந்த இடத்துல நான் வாஷிங் மிஷின் வச்சுப்பேன். ஸோ ஃபுல்லாக அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நான் வச்சுப்பேன். இங்கேருந்து பாருங்கள், தெரிஞ்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் அந்த 4 feet செட் பேக்குன்றது. அண்ட் இங்கேருந்து அந்த வியூ சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த வீடியோட ஓப்பனிங் ஷாட்ஸ் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான வியூவில் தான் நம்ம எழுந்துக்கிறோமே. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக இந்த மலை எனக்கு இந்த தாம்பரம் மலை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏன் பிடிக்கும்னா, நம்ம சின்ன வயசுலாம் ஒரு மலைனா வரைவோம் பார்த்தீங்களா, இப்படி ஒரு மலை இப்படி ஒரு மலை, அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனாலே எனக்கு இந்த தாம்பரம் மலைன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ கடைசி பெட்ரூமை இப்போ நம்ம பார்த்தாச்சு. இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம வந்துடலாம். லிவிங் அண்ட் தென் டைனிங் நம்ம நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் எனக்கு ரைட் சைடில் இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் வச்சுருக்கோம். சாப்பிட்டுட்டு இங்கே கை கழுவிக்கலாம். அண்ட் வேலை மொத்தமாக முடிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, 2025 ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் அவிட்டம் நயன்மாருக்கு ரெரா அப்ரூவல்ன்றது கிடச்சிது. அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இன்னைக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம், அதாவது ஜூலைக்கு அடுத்த மாதத்தில் இப்போ நம்ம இருக்கோம். ஓகே, நம்ம சிஎம்டி அப்ரூவல் டேட்டை கூட எடுத்துப்போமே. ஆல்மோஸ்ட் கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் இல்லை 1.25 வருஷத்தில் லுக் அட் திஸ். லைக் இப்போ நான் நாயன்மாரில் நிற்கிறேன். கண்ணப்பர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர் மொத்தமாக சேர்த்து இந்த பார்ட் 50 வீடியோ போடும்போது 17 ரூஃப் காங்கிரீட்ன்றது கம்ப்ளீட் பண்ணி இருக்கோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, பிளாக் ஒர்க் பொறுத்தவரை 12 ஃப்ளோருக்கான பிளாக் ஒர்க்குன்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் இந்த டைமில், இந்த ஒரு ஜூலை டைமில் ரெரா கிடச்ச ஒரு ப்ராஜெக்டோட அப்டேட்டையும் அண்ட் நம்ம ப்ராஜெக்டோட அப்டேட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா, லைக் இந்த லொக்காலிட்டியாகவும் இருக்கட்டும், இல்லை சென்னை ஆஸ் அ ஹோலே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாஸ்ட் அப்டேட் யாருமே கொடுக்கல. லைக் அதுதான் ஃபேக்ட். என்ன கேட்டிங்கன்னா, ரீசன் பார்த்தீங்கன்னா, அவிட்டம் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஜஸ்ட் நம்ம ஒரு அனதர் ரியல் எஸ்டேட் கம்பெனின்றது கிடையாது. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 30 இயர்ஸாக நம்ம இருக்கோம். 1994 இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். 1994 2012 வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேஸில் 100+ பிரிட்ஜஸ், 100+ சப்வேஸ்னு நம்ம சதர்ன் ரயில்வேஸ் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேவோட தின்னஸ்ட் சப்வே ஸ்லாப், ஆல்மோஸ்ட் ஒரு இந்த சைஸ் தான் ஸ்லாபோட திக்னஸே இருக்கும். அந்த திக்னஸ் மேலே தான் ட்ரெயின்ன்றது போயிட்டுருக்கு. ஸோ அதை டிசைன் பண்ணதும் நம்ம தான், அதை எக்ஸிக்யூட் பண்ணதும் நம்ம தான். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில் வீடியோஸும் நான் போடுறேன். ஸோ என்னோட சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு, ஸோ நான் முடிச்சிட்டேன், பசங்களுக்கு அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இன்சைட்ஸ்ன்றது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டும் சரி, ரொம்ப ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட்ஸ் அண்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட்ஸும் நம்ம சதர்ன் ரயில்வேல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே டீமோட தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த ஒரு ரீசன்னால தான் இன்ஹவுஸ்லேயே நம்ம டீம் வச்சுருக்கிறதால டக்குன்னு நம்ம மானிட்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்மளோட கமிட்மெண்ட் 2026 அவிட்டம் நயன்மாரில் வாங்குற கஸ்டமர்ஸ் கிரகப்பிரவேசம் பண்ணணும். அண்ட் அதை நோக்கி தான் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிருக்குன்னா அப்போனா என்ன, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களா? கிடையாது. நீங்கள் நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோவில் டே 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம குவாலிட்டிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்றத அண்ட் எவ்வளோ குவாலிட்டி செக்ஸ் பார்க்குறோன்றத நீங்கள் பாஸ்டில் போட வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ரியல் தாம்பரமில் ப்ரப்போஸ்டு தாம்பரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இருக்க நியரஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியை வாங்கணுன்னாலும் அது அவிட்டம் நயன்மார் தான். 2026 கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அது அவிட்டம் நயன்மார் தான். அண்ட் தாம்பரத்துலேயே 0% வால்சாங்கரிங் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அதுவும் அவிட்டம் நயன்மார் மட்டும்தான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் உங்கள் கனவு வீடை வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8100222222 2 and 3 BHK 83 lakh ஆல் இன்க்ளூசிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 BHK 83 lakh, 3 BHK 1 crore 6 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எங்களோட காஸ்ட்டோட ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். இதுலேருந்து கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.